கைஸ், என் காலை உடச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்லாப்ல பொருள் எடுக்கலான்னு மேலே ஏறினேன். அதில கீழ விழுந்து கால் ட்விஸ்ட் ஆகி பெஞ்ச்ல இடிச்சு ஃப்ளாட் ஆயிட்டேன். கொஞ்ச நாளா கால் செம்ம வலி. சுளுக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டேப் ஒட்டிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சிகம் டேப் தான். இது ஒட்டியும் வலி குறைஞ்ச மாரி இல்ல. செம்ம வலி. நின்னா செம்மையா வலிக்குது. ஏதாவது வேலை செஞ்சேன்னா வலிக்குது. அப்புறம் அந்த கால் சுண்டு விரல்ல லைட்டா அப்படி ஷேக் பண்ணோம்னா பயங்கரமா வலிக்குது. கரெக்ட்டா அந்த ஜாயிண்ட்ல தான் பெயின் இருக்கு. விழுந்ததுல கரெக்ட்டா அங்க தான் இடிச்சுதா, இல்ல கால் எப்படி மடங்கிச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. இதே என் லெஃப்ட் கால தூக்குனேன்னா, அந்த நேரா கோடு கோடா ஒரு எலும்பு தெரியுதுல்ல, டெண்டன்னு நெனைக்கிறேன் அது. அதே மாரி என் ரைட் கால்லயும் இருக்கும். அது கொஞ்ச நாளா அப்படி தூக்குனா வர்றதில்ல. ஸோ, எனக்கு எலும்பு கிராக் ஆயிருக்குமோன்னு தோணுது. கால சேர்த்து வச்சு பார்த்தாலுமே அந்த மாரி தான் இருக்கு. லைட்டா ரைட்ல வீக்கம் தெரியுது. இந்த சம்பவம் நடந்து 10 நாள் ஆச்சு. இப்ப தான் எனக்கு சொரணை வருது. போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்துட்டேன். கால் எலும்பு பாருங்க. எல்லாம் தெளிவா இருக்கு. ஒரு கிராக்கும் இல்ல. ஸோ, அதில எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்ட்டாங்க. ஸோ, விழுந்த இம்பாக்ட்டோட பெயினா தான் இருக்கும். கீழ விழுந்து பெயின் ரொம்ப அதிகமா இருக்குன்னா, டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துறது ரொம்ப நல்லது. ஸோ, நீங்களும் இந்த மாதிரி ஏறும்போதெல்லாம் பார்த்து ஏறுங்க. கீழே விழுந்தீங்கன்னா அது மாதிரி எக்ஸ்ரே எடுத்துருங்க. இது வந்து ஒரு ₹600 வந்தது. ஆனால் வேஸ்ட்டாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் எடுக்கிறது நல்லது. ஸோ எல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்த தடவை பார்க்கலாம். பாய்.